இப்ப நீங்க ரோட்டரி மூலமா ஒரு 1000 ஸ்கூல் வந்து தத்தெடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ வந்து அதுல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் வந்திருந்தாங்க. பட் நீங்க வந்து அரசாங்கத்துடைய இணைந்து செயல்படுறீங்க. திருவள்ளூர் சட்டமன்றத்தில் நிலைப்பாடு என்ன? உங்க கேள்வி திருப்பி சொல்லுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்தாரு, டெப்டி சிஎம் வந்தாரு, 1000 ஸ்கூலுக்கு ரோட்டரி என்ன சொன்ன பண்றோம், உங்களுடைய நிலைப்பாடு எது அப்படின்னு எதுல கேக்குறீங்க? ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் வந்து எனக்கு 25-27 சார். நான் வந்து 220 கண்ட்ரிகளுக்கும் டைரக்டர். ஆனா மிக முக்கியமாக இந்தியா, நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ் பார்க்க இங்க நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நான் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டரா எல்லா சிஎம்மோடையும் இன்க்ளூடிங் பிஎம்மோட சேர்ந்து வேலையில் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு அருமையான முன்னெடுப்பு. அது வந்து ஒரு 1000 ஸ்கூலுங்க இருக்கு, 37,000 ஸ்கூல் இருக்கு. இந்த நிலை தொடருமானால் நான் ரொம்ப தைரியமா சொல்றேன், 50 வருடங்களாக இந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது அம்மை நோய்க்கு பிறகு போலியோ எராடிகேட் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்து ரோட்டரி மட்டும் தான் பண்ணாங்க. மீண்டும் ஒரு முறை 100% எஜுகேஷன் கொண்டு வரதுக்கு இது ஒரு வாய்ப்பா நினைக்கிறேன். இன்னைக்கு 1000 ஸ்கூல் எடுக்கிறோம், எல்லாம் போச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துல 37,000 ஸ்கூல் சேர்ந்து எடுத்து வாய்ப்பு இருக்கு. நம்ம அதோட அதை முடிச்சுப்போம். ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டரோட வேலையா நான் பாக்குறேன். அவ்வளவுதான். அவங்க உள்கேள்வி எனக்கு புரியுது, அந்த உள்கேள்விகளை நான் போல சொல்லுங்க. 2026ல நீங்க தேர்தலில் போட்டியிடுவீங்களா? அவரே தேவலாம் 26ல கண்டிப்பா போட்டிடுறேன், மாற்றக்கூடாது. நீங்க நிக்கிற இடம் அது எனக்கு மட்டும்தான் ஒரு குடுப்பினா இருக்கு. என்னன்னா நான் படிச்ச ஸ்கூல்லயே நான் அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நான் படிச்ச ஸ்கூல்ல எனக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட இடத்துல தான் நிற்பேன். அவ்வளவுதான். நான் திரும்ப நிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு பாரு. அப்படி இல்ல, ரொம்ப போக முடியாது. இன்னும் அரசியல் நல்லாவே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குல்ல இன்னைக்கு போற. சார் நீங்க திமுக எடுத்துக்கங்க, அதிமுக எடுத்துக்கங்க, இல்ல பிஜேபி எடுத்துக்கங்க, இல்ல இன்னைக்கு வந்திருக்கிற டிவிக்கு எடுத்துக்கங்க, எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க. 2 மாதங்களில் எல்லாமே முடிவு பண்ண முடியும் இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கு. நான் 26ல் கண்டிப்பாக இங்க திருவண்ணாமலை நிக்கிறேன். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இல்ல, இந்த தேசிய கட்சிங்கிறது இனிமேல் கூட அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா நான் இருக்கிற ரோட்டரி டைரக்டர்ங்கிறது வந்து நம்ம நேஷனல் டைரக்டர் மட்டும் இல்ல, நான் ரெப்ரசென்டிங் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் இந்தியா வந்து நெவர் ஹோஸ்டட் ஒலிம்பிக். இன்ன வரைக்கும் இந்தியா ஹோஸ்ட் பண்ணவே இல்லை ஒலிம்பிக். அதே மாதிரி ரோட்டரியில் நாங்க 220 கண்ட்ரிகள்ல நாங்க இருக்கிறோம். 120 வருஷம் முடிஞ்சிருச்சு ரோட்டரியில. ஆனா வேர்ல்டு கன்வென்ஷன் இந்தியாவில் நடத்தினதே இல்லை. அப்ப ஐ மீன் த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஒர்க் பண்றேன், அங்குள்ள டூரிசம் ஆஃபீஸ் ஒர்க் பண்றேன், எக்ஸல் தேசியங்களோட ஒர்க் பண்றேன். ரொம்ப நேச்சுரலாவே எனக்கு சென்ட்ரலோட அலையன்ஸ் ஒர்க் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். எல்லாரும் தெரிந்தவர்கள் தானே, அவ்வளவுதானே. நான் அந்த பார்வையோட முடிச்சு எனக்கு ஒரு SOW இருக்கு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அஸ் டைரக்டரா. அது பிஜேபி கவர்மெண்ட் பார்க்காம இந்தியன் கவர்மெண்டோட உட்காந்து ஒர்க் பண்றேன். அப்ப நேஷனல் பார்ட்டி அலையன்ஸ் ரொம்ப கூட வேணும். அது இருக்கட்டும்ங்கிற நல்லது தானே. மிக துயரமான சம்பவம் வாழ்க்கையில் இன்னொரு முறை எந்த ஒரு சூழலும் நான் அது சந்திச்சிருக்கூட நான் நினைக்கிறேன். நான் 2 விஷயங்கள் அதை பதிவு பண்றேன். ஒரு பதிவு வந்து கொரோனா வந்தப்ப நம்ம எவ்வளவு வருத்தம் பண்ணதோ அதே மாதிரி வருத்தம் இருந்தது. மீண்டும் ஒரு முறை இது நடந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமா என் மனசு சொல்லுது. அதுக்குள்ள இந்த நேரத்துல எந்த அரசியலும் நான் பண்ண விரும்பல. அரசு சரியாக இருந்ததாக எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட பார்ட்டி இன்னும் சரியாக இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. இதோட நான் அதை முடிச்சுக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப போனேன். உங்களுடைய ஆசை நடந்தா சந்தோஷமே. எந்தெந்த விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று இப்ப ஒரு சம்பவம் நடந்தோடனே நம்மளுடைய மனசுல தோணும் சார், இது சரி இது சரியில்லைன்னு சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப தைரியமா சொல்றேன், நாம் செய்யற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முதல் சாட்சியாருன்னா நம்மளுடைய மனசாட்சி. இதுல எது செய்யக்கூடாது, டூஸ் என்ன டோன்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். வருங்காலத்தில் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட அனைவருமே அதுல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். தானாவே மாறும் சார், தானாவே மாறும். கொரோனா வந்த பிறகு மாஸ்க் போட ஆரம்பிச்சு இந்த நிகழ்வு மீண்டும் ஒரு முறை நடந்துவிடக் கூடாது என்பது எல்லாருமே கருத்தமா இருக்கும். 26 டிசம்பர் ஓபன் பண்றேன் சார். அடுத்த வாட்டி வரப்ப ஒரு இன்விடேஷன் கேட்கலாம்.